அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இறால் போட்ட தேங்காய் பால் சாதமும் காடை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் நார்மல் சாப்பாடு ரைஸ் வந்து 5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து 2 தேங்காய் திருகி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அது பாலாக புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோன்னே 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயமும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சை மிளகா, பிரியாணி இலை அதையுமே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நான் 5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 10 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அது தேங்காய் பால் கொதி வர கேப்பில் இப்போ இறால் வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக ரோஸ்ட் பண்ணுறதுனால இறாலுமே ஓவர் குக் ஆகாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் தனியாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இறால் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலுமே கொதி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்புமே செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஆவி வந்தோன்னா டம்ளர் கவுத்திட்டு அதுலேருந்து 20 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ காடை கிரேவி பண்ணலாம் சொல்லிட்டு கடாய் சூடு வந்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ணி வச்ச காடையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுவோம். நல்லா மூடி போட்டு குக் ஆனதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் 2 தக்காளி வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி அரைச்சி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியுமே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் தக்காளி தான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையுமே அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரும். அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு ரைஸுமே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு மறு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு காடை கிரேவியுமே ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா காடையுமே கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து மல்லிக்கீரை போட்டு அதையுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 20 மினிட்ஸ் கரெக்டாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குக்கருமே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இறால் போட்ட தேங்காய் பால் சாதமே ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடகடன்னு லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு தோசையுமே ஊற்றி அன்றைக்கி தோசையும் கார சட்னி தான். தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டு இப்போ அவங்க ஃபஸ்ட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இவங்க சின்னவங்க மட்டும் எனக்கு ஸ்நாக்ஸ் தரலன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் அன்றைக்கி ஸ்நாக்ஸுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள சாக்லேட் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்களுமே சாப்பிட்டு பசங்க 3 பேருமே கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக இதே ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இறால் போட்ட தேங்காய் பால் சாதம் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.